இந்த பாலக்கீரை சூப் செம்ம க்ரீமியா பாலக்கீரை இருக்குன்னு யாராலேயே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை 100 கிராம், அதுக்கப்புறம் சொரக்காய் 100 கிராம், 4 பூண்டு, 1 வெங்காயம். வெங்காயத்தையும் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சொரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 4லேருந்து 5, 1 ஏலக்காய், பால் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான சூப்பு. இதை நம்ம நெய்யில் தான் செய்ய போகிறோம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். அவ்வளோதான் அதில் மொத்தம் எண்ணெயே, ஆயிலே. இப்போ அதில் கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு அதையும் சேர்த்துடலாம், மிளகையும் சேர்த்துடலாம். மிளகு நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பிங்கிஷ் கலர் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காவை சேர்த்துடலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், குழந்தைங்க யாருமே சொரக்காய் சாப்பிட மாட்டாங்க. சொரக்காயில் எக்கச்சக்கமான நார் சத்துகள் இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பிசிஓடி பேஷண்ட், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், நீர்க்கட்டிகள் இருந்தால் சுரக்காய் அதை அப்படியே அடியோடு அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாலக்கீரையும் சேர்த்துடலாம். பாலக்கீரையில் அயன் சத்து எக்கச்சக்கமாக இருக்குது. அயன் குறைபாடு இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க யாருனாலும் பாலக்கீரையை வாரத்துக்கு 3 நாள் எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு அயன் குறைபாடே வராது. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னா இந்த கீரை நல்லா இந்த மாதிரி சுருங்கி வந்துடும். இப்போது இதை திரும்பவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சுருளை வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், சுரக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% கிட்ட வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பால் சேர்த்துக்க போகிறோம். பாலில் கால்சியம் இருக்குங்க. கால்சியம், கால்வலி, இந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடுகளும் பால் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தால் வராது. ஸோ இந்த சூப்பில் நார்ச்சத்து, அயன், அப்புறம் கால்சியம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துகள் அடங்கியிருக்க இந்த சூப்பை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி தான் ஆகணும். வாரத்துக்கு 1 நாள் இந்த சூப்பை கண்டிப்பாக குடிங்க. இதை வந்து மூடி போட்டு அந்த சுரக்காய் வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு, லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறணும். இப்போது நான் வெறும் அந்த சுரக்காய் பாலக்கீரை அதை மட்டும் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். பாலை வந்து நான் சேர்த்து அடிக்க போகிறது இல்லை. பாலை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துடுறேன். அதே மாதிரி அதில் கொஞ்சம் வெங்காயம்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் பாலை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்சரை இதில் நம்ம ஜல்லடியில் சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சம் ஏதாவது நார் அந்த மாதிரி இருந்தால் குடிக்கும்போது அந்த க்ரீமி ஃப்ளேவர் வராது, அதுக்காக நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த பாலை கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஃபுல்லாகவே நல்லா இதை நிறுத்தி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நிறுத்தாச்சு. பாலையும் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இந்த அளவுக்கு லைட்டாக தான் இதில் வந்து இந்த மாதிரி சக்கை வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு வேணும்னா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் வச்சு இதில் உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பாலக்கீரை சூப் ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக குடிங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ், எம்மியான ரெசிபீஸ் எதையுமே மிஸ் பண்ணிடாமல் இருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.